வணக்கம் அன்பு சொந்தங்களே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அரசியலில் பார்த்தீங்கன்னா, என்னென்ன பேர் இருக்கோ நம்ம தான் மறந்துட்டோம் போல இருக்கு. நடுத்தர மக்கள்கள் எல்லாமே. அதாவது வந்து எம்எல்ஏ கூட்டுறது குதிரை பேரமா, சோபா மாடலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, லாட்ஜில வந்து குதிரை பேரம்னா என்னன்னு தெரியல. யானை பேரம் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு வகை வச்சுருக்காங்க நம்ம ஆளுங்க. எல்லாமே ஒரு வச்சா அதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. குதிரை பேரம்னு சொல்லி எம்எல்ஏலாம் கூப்பிட்டு பேசுனாங்களாம். 2வது எதுக்கு போதுமான அளவு ஆள் சேர்த்துட்டாங்க. மறுபடியும் எதுக்கு என்ன விவரம்னு தெரியல. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு சரியான மரியாதை என்ன மரியாதை கிடைக்குதுன்னு நடுத்தர மக்கள விரட்டி நீங்க ஆட்சியில இருக்கிறப்ப விரட்டுறப்பலாம், அந்த மக்கள வந்து இது பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு மரியாதை தெரியலையா? இப்போ வந்து கட்சியில எங்களுக்கு சரியான மரியாதை இல்ல. அதனால வந்து அனைத்து பேரும் இந்த கட்சியிலேருந்து அங்கிட்டு தாவுறது, அங்கிட்டிருந்து இங்கிட்டு தாவுறதும் கத்துக்கிறதும் அரசியல்வாதிகள் தான் கத்துக்க வேண்டியிருக்கு பொதுமக்களு. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, பாதி பேர் என்ன செய்றாங்கன்னா, தலைவர எங்கேருந்து சேர்க்குறாங்கன்னே தெரியலங்க. அரெஸ்ட் பண்ணுறப்ப தலைவரே இது உள்நோக்கம் அது இதுன்னு பொதுமக்களாகிய நம்ம சிந்திச்சு பார்க்கணும். எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கணும் பொதுமக்களாகிய நீங்க. அதாவது வந்து இதுவரைக்கும் எப்படி இருந்திருக்கும்? என்னென்ன நடக்குது? உண்மையான விஷயம் யார் தப்பு பண்றா? ஆளுங்கட்சி செய்தா? இருந்தவங்க செஞ்சாங்களா? அதுக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சாங்களா? இவங்கலாம் செய்றாங்களும் பொதுமக்கள் வேடிக்கை பார்க்கணும். அதுக்குள்ளாட்டி ஐயோ! போராட்டம் பண்ணி, இது வந்து பெரிய இதா அப்படின்னு நெனைக்காதீங்க. நம்பள வச்சு தான் அவங்க சவாரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கட்சி மோகத்தில தான் மாறிக்கிட்டு இருக்காங்க. மக்களாகிய நீங்க அம்புட்டு பேர் நின்னு நம்பளும் எல்லாமே வேடிக்கை பார்க்கணும். அரசியல்னா இப்படிலாம் இருக்குன்னு நெனச்சா தான் நாளை வர அரசியல்கள வந்து நம்மள குழந்தைகளோ, நம்ம பிள்ளைகளோ, பேரன் பேத்திகளோ வந்து அரசியல வந்து உள்நோக்கத்தோட ஒரு கரெக்டான இதில கொண்டு போவாங்க. அத விட்டுப்புட்டு, ஊன்னு அவர கத்துனான்னு பிடிக்கிறீங்க, இவர கத்துனாலும் பிடிக்கிறீங்க. எதுக்கு எடுத்தாலும் கத்துனா, இதுக்கு 4 பேர் இருக்காய்ங்கன்னா, எத்தன கட்சி ஆரம்பிச்சாலும் அவ்வளோ பேத்துக்கு ஆள் இருக்கு. இது எப்படிங்கிறது ஜனத்தொகை இருக்கிறது இவ்வளோதான். ஆனா, இவ எல்லாத்துக்கும் ஆள் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. அதெல்லாம் மக்களாகிய நீங்க, தயவுசெய்து எல்லாத்துலயும் ஏமாறுற மாயி, அரசியல்லயே அது அவரு அப்படின்னு ஏமாறாதீங்க. இதுவரைக்கும் ஏமாந்து நம்ம கோமண துணி கூட இல்லாம அலையிறோம். அந்த மாரி இல்லாம, இனிமேல் அரசியல வேடிக்கை பாருங்க. யார் யார் என்ன செய்றாங்க? தப்பு யார் செய்றாங்க? ஆளுங்கட்சி செய்தா யார் செய்றான்னு வேடிக்கை பாருங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, நம்பள பொறுத்தவரைக்கும் அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணாம, அடுத்தவன் காச திங்காம, அடுத்தவன் கொண்டத அழிக்காம வாழ்றதுக்கு என்ன வழியோ, அத நம்ம மக்களாகிய நாம செஞ்சா போதும். மத்த பாவத்த பூரா செஞ்சவன் அனுபவிச்சுட்டு போறான். இதுக்காண்டி அவனுக்கு கண்டனம் தெரிவிக்கிறேன், இவனுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னு நமக்கு அவசியம் இல்ல. 2வது இந்த செல்ல தொட்டா அந்த அநியாயமா இருக்கு. இந்த செல்ல வச்சு பேசுறதுக்கு பார்த்தா, ஃபோன்ல லோன் வாங்குறேன், ஜிபேல லோன் வாங்குங்கிறேன், அந்த கம்பெனி லோன் வாங்குங்கிறேன், இந்த கம்பெனி வாங்குறேன். செல்ல பத்தி தெரியாத ஆள் நோண்டி, அத நோண்டி இதுக்குள்ள ஏங்க இது வருமாம்ல, அது வருமாம்லன்னு சொல்லி இந்த அட்டூழியம் பண்றாய்ங்க. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, இதிலேயே டைரக்ட்டா வியாபாரம் நடக்குது நம்ம செல் மூலியமாவே. இன்னும் நம்ம பயலுக பார்த்தீங்கன்னா, இன்னும் ஆர்வ கோளாறுல வயசு இதில வந்து இன்னும் நெறையா பேர் பார்த்தீங்கன்னா, அப்படி இருங்க, இப்படிங்கிறேன்னு சொல்லி லைவ்ல வேற வர்றாங்க. இந்த பாதி பெண்மணிக. லைவ்ல வர்றதில இது வேற பாதி அனுபவம் வந்து செல்லே தெரிஞ்சிருது. தொட்டோம்னா. அ அப்போ வந்து சம்பாரிக்க மக்கள வந்து எல்லா வகையிலும் ஏமாத்துறவன் இருக்கிற வரைக்கும், ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறவன் இருக்கத்தான் செய்வான். மக்களாகிய நாம தான் விழிச்சுக்கணும். இதுக்காண்டி அவருக்காண்டி போர்க்கொடி தூக்கணும், இவருக்காண்டி அவங்கவங்க சுயநலத்துக்கு நம்மள பயன்படுத்திக்கிறாங்க. நம்ப வந்து நம்ப குடும்பம், நம்ம பிள்ளை குட்டிக, சமுதாயம் 4 பேத்துக்கு நல்லது செஞ்சோமா நம்ம வாழணும். அத விட்டுப்புட்டு அவருக்காண்டி கோஷம் போட்டோம், கத்துனோம், கடைசியில நம்மள அம்போன்னு விட்டு போயிட்டாருன்னு இல்லாம, செல்லுல முக்காவாசி மொள்ள மாரித்தனம் பண்றாய்ங்க. அ ஏங்க இருக்க வவுத்தெரிச்சல் அவன் கடன்ல இருக்காய்ங்க. ஒருத்தன் சொல்றான், "ஏய் நான் காலியாகி வந்திருக்கேன். ரூ. 10,00,000 என் கையில இருக்கு. நீ காலின்னு பயப்படு உனக்கு உடனே வந்துருங்க." எங்க தான் இதெல்லாம் டேய் மக்கள் மனச புரிஞ்சுக்கிட்டு அநியாயம் பண்ணாங்கடா. காளியம்மன யூஸ் பண்றாய்ங்க, கருப்பன யூஸ் பண்றாய்ங்க. முருகான்னு பதிவிடுவான். உன் வீட்டுக்கு நைட்டு 50,00,000 வருங்கிறாய்ங்க. இதெல்லாம் இந்த மாரிலாம் பொழப்பு பொழைக்கணுமா? சொல்லுங்க பாப்போம். அவன் அவன் இருக்க வவுத்தத்துல முருகா என்று பதிவிடு நைட்டு 50,00,000 வந்துரும். காளி என்று பதிவிடு என்னை தள்ளி விடாதே. அவன் அதிலேயே கழிஞ்சிருவான் போல இருக்கு. அதனால வந்து இந்த மாரி இருக்கிறவங்கள தயவு செய்து அது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்கடா. சாமியாசனம் எல்லாமே சத்தாச்சிக்கிட்டு இருக்காய்ங்க. அதில இதையும் இதுவும் பண்ணாம, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. நீங்க செய்யுங்க, இதில வியாபாரம் செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. மக்கள முட்டாளாக்காதீங்கங்கிறத மிக தாழ்மையோடும் கேட்டுக்கிறேன். வாழ்க வளமுடன்.